இன்னைக்கு ஆந்திரா ஸ்டைல்ல நல்ல ஸ்பைசியான ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப இந்த ரெசிபிக்கு கடாயில ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இதுல கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, அப்புறம் நிலக்கடலை எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, அது கூட 10 பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்ல கோல்டன் ப்ரௌன்ல வறுத்துட்டு ஆற விட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்து ஃபைன் பவுடர் அரைச்சிட்டு வந்து இப்ப இந்த பொடியை ஃபைனா அரைச்சு தனியா வச்சுக்கலாம். அடுத்தது மிக்ஸி ஜார்ல 7 வரமிளகாய், 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்னதா ஒரு துண்டு புளி சேர்த்துட்டு நல்லா இதையும் நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பொடியும் சட்னி ரெடியா இருக்கு. பொடியில கொஞ்சமா உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி தனியா வச்சுக்கோங்க. அடுத்ததா நம்ம தவா ஹீட் ஆனோன்னா ஆயில் அப்ளை பண்ணிட்டு தோசை நல்லா மெலிசா சேர்த்துட்டு நெய் அப்ளை பண்ணி நம்ம வேக வச்சுக்கலாம். அடுத்ததா நம்ம சட்னியை நல்லா அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஒன் சைடு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த பொடியை தூவி நம்ம இறக்கி சாப்பிட்டு பாருங்க. சட்னி சாம்பாரே தேவையில்ல, அவ்வளோ சூப்பரா இருக்கும். நல்ல ஸ்பைசியா ஆந்திரா ஸ்டைல்ல பொடி தோசை ரெடியா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.